Hi, I am Chef Pushpendran. Thank you. Welcome to our channel, Lee Tasty Kitchen. Subscribe our channel for more recipes. வணக்கம், என் பேர் புஷ்பேந்திரன். நான் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்பாக ஸ்ரீலங்காவில் 35 வருடம் வேலை செய்கிறேன். வெளிநாட்டில் ஒரு 10 வருடத்துக்கு மேலே வேலை செய்திருக்கேன். நான் எல்லா நாட்டு சாப்பாட்டுகளுக்கும் செய்து பழக்கப்பட்டவன். இந்த 35 வருட அனுபவத்தில் உள்ள சமையல் கலையை உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வடிவாக செய்யக்கூடிய முறையில் நான் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு செய்து காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் மேரினேட்டட் ஆரஞ்ச் ப்ரான்ஸ் வித் கறி லீவ்ஸ் மயோனீஸ். இது இறாலில் செய்கிற ஒரு அப்பிடைசர். இந்த அப்பிடைசர் சாப்பாட்டுக்கு மெயின் கோர்ஸுக்கு முதல் ஒரு சிறிய சாப்பாடாக சாப்பிட்றது. அப்போ இந்த ருசியாக மற்ற சாப்பாடுகளையும் சாப்பிடலாம். அதுக்காக ஒரு சின்ன அளவில் இந்த கோல்ட் அப்பிடைசரை நாங்கள் செய்கிறோம். இது இந்த நட்சத்திர ஹோட்டல்களில் சாப்பாட்டுக்கு முதல் மெயின் கோர்ஸுக்கு முதல் இந்த அப்பிடைசரை கொடுப்பாங்க. உங்களுக்கு நான் இதை வீட்டில் இருந்தபடி இலவாக செய்யக்கூடிய மாதிரி நான் இப்போது செய்து காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லா சுத்தம் செய்யப்பட்ட இறால், பெல் பேப்பர்னா மஞ்சள் பெல் பேப்பர். இதில் நீங்கள் ரெட்டும் போடலாம், க்ரீனும் போடலாம். ரைட். தக்காளி சிறிதாக அரிக்கப்பட்டது, பச்சை மிளகாய், தோடம்பழ சாறு, தேசிக்காய் சாறு, கருவேப்பிலை, மிளகுத்தூள், உப்பு, மயோனைஸ், இறால் அவிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர், சலாது லீவ்ஸ், பச்சை மிளகாய். முதலில் நாம் செய்ய வேண்டியது, சுத்தமாக்கப்பட்ட இறாலை இந்த தண்ணீரை இதில் கொதிக்க வைத்து இதை நன்றாக அவித்தெடுக்க வேண்டும். அத்துடன் அலங்கரிப்பதற்காக ஒரு இறால், இதையும் நாங்கள் இதை அவித்து எடுக்கணும். இதுக்கு ருசிக்காக இந்த தேசிக்காய் இதுகளையும், இதில் நாங்கள் பெப்பர் கொஞ்சம் இதுக்கு போடுறோம். அதுக்கு பிறகு உப்பு சிறிதளவு, கொஞ்சம் தோடம்பழ சாறு, இவையெல்லாம் சேர்த்து நன்றாக இதை அவித்து எடுக்க வேண்டும். அவிக்கும்போது நாம் இறாலை கூடிய பாகம் அவித்தால் இறால் கொஞ்சம் கனமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதுக்காக நாம் ஒரு முக்கால் பருவத்தில் இந்த இறாலை அவித்து எடுக்க வேண்டும். இந்த இறாலை இன்னும் 3 நிமிடங்கள் வித்தில் அவித்தால் காணும். அது வரைக்கும் நான் இந்த சலாது லீவுகளை சிறிதாக வெட்டி எடுக்கின்றேன். இதை சிறிதாக நாம் வெட்டி இந்த தேங்காய் பாதிக்குள் நடுவில் வடிவாக இதை போட்டு எடுக்க வேண்டும். நாம் இப்போ செய்ய போகிற டிஷ் இந்த தேங்காய் பாதிக்குள்ளே இருந்து தான் நாம் சர்வ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இறால் இதுக்கு மேலே தான் வரும். இது நான் தான் இந்த டிஷ்ஷை க்ரியேட் பண்ணது. இது ஒரு புதுமையான ஒரு சாப்பாடு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்பொழுது நான் இந்த இறாலை ஆஃப் பண்ணி எடுத்து இதை வடித்து எடுக்க போகிறேன். இந்த இறால் அலங்கரிப்பதற்காக இந்த தேங்காய் பாதிக்கு மேல் வைக்கிறதுக்காக அவிக்கப்பட்டது. ரைட். இந்த டிஷ்ஷில் நாங்கள் வைக்கிறோம். அதன் பிறகு தேங்காய் பாதிக்கு மேல் இறால் எல்லாம் போட்ட பிறகு அதுக்கு மேல் இதை
அலங்காரத்துக்காக பாவிக்கப்படும். அவித்த இறாலை நாம் தண்ணி இல்லாமல் வடித்து எடுக்கணும். இந்த அவித்த தண்ணியை நீங்கள் வீசாமல் இதில் உங்களுக்கு வேணுமானால் ஒரு சின்ன சூப் கொண்டு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சிறிதளவு கேரட், சிறிதளவு பீன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு இதை கொதிக்க வச்சு போட்டு கோர்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து அதை கரைச்சி விட்டால் இதை நீங்கள் சூப்பாகவும் பாய்க்கலாம். அப்போ நீங்கள் அப்பிடைசராக அந்த ஸ்டார்டரை சாப்பிட்டுட்டு இந்த சூப்பை குடிச்சு போட்டு நீங்கள் மெயின் டிஷ்ஷை சாப்பிடலாம். அப்போ இதில் நமக்கு சூப்பையும் உண்டாக்கலாம், கோல் அப்பிடைசர் ஒன்றையும் உண்டாக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. ரைட், அவித்த இறாலை நாம் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதில் உப்பு புளியெல்லாம் காணுமாண்டு. இதுக்கு சிறிதளவு உப்பு, மிளகுத்தூள், தேசிக்காய், தண்ணி, ஆரஞ்சு, பச்சை மிளகாய், தக்காளி, பெல் பெப்பர். இவைகளை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். எடுத்து இதுக்கு கறி லீவ்ஸ், கருவேப்பிலை இது சிறிதாக அரிந்து இதோட சேர்க்க வேண்டும். இந்த அவித்த இறால் கலவையை நன்றாக மிக்ஸ் பண்ணி இதுக்கு நாம் மயோனீஸ் ஆட் பண்ணப்படும். டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஒன்று போட்டால் காணும். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு இதை நன்றாக மிக்ஸ் பண்ணவும். நன்றாக மிக்ஸ் பண்ண பிறகு தேங்காவை 2ஆக பிளந்த பாதியில் ஏற்கனவே நாம் சலாது லீவ்ஸை சின்னனாக வெட்டி இதை அரிந்து இதுக்குள்ளே வச்சிருக்கிறோம். இந்த அன்னாசி துண்டை ரவுண்டாக வெட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இந்த தேங்காய் பாதியை வைக்கக்கூடிய மாதிரி நீங்கள் இதை செய்து எடுக்கலாம். இது அன்னாசியில் நடுப்பகுதியை நீங்கள் வெட்டி எடுத்தால் இலவாக இருக்கும். அலங்கரிப்பதற்காக இது போல் ஒரு டிஷ்ஷில் வாழலையை வைத்து இந்த அன்னாசி இதை நடுவில் வைத்து அதன் பிறகு இந்த தேங்காய் பாதியை இப்படி இதை நடுவில் வைக்க வேண்டும். அதன் பிறகு இந்த இறாலை இதுக்குள் நீங்கள் விட வேணும். மெல்ல நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்ட இந்த இறால் கலவையை தேங்காய் பாதிக்குள் மிகவும் இலகுவாக நீங்கள் வடிவாக அரேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஒரு தேங்காய் பாதிக்கு அரைவாசியில் சரியாக 200 கிராம் இறால் இதில் கொள். இதை நாம் அலங்கரிப்பதற்காக ஆரஞ்சு ஸ்லைஸ் பண்ணி அதை இப்படி டியூஸ் பண்ணி இதில் வைக்கலாம். அத்துடன் எலுமிச்சத்தை வெஜஸ் வெட்டி இதுக்குள்ளே இப்படி வச்சு போட்டு தக்காளியில் சின்ன ஒரு ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரி வெட்டி எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த கார்னிஷ்களை நீங்கள் வைக்கலாம். பேசிக்காக ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம், இல்லாட்டி தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம், இல்லாட்டி ஆரஞ்சு போட்டு பச்சை மிளகாய் 2-3 இப்படி வெஜஸ் மாதிரி வெட்டி இது மாதிரி வைக்கலாம். கருவேப்பிலை 2 இதில் இப்படி வச்சு இந்த இறாலை வச்சு
பேசிக்காக வெஜஸ் எடுத்துக்க வைக்கும். அத்துடன் பெல் பேப்பர் கொஞ்சம் மேலே இது மாதிரி போடவும். இலகுவான டிஷ். உங்களுக்கு இது 15 நிமிஷத்துக்கு குறைவான நேரத்தில் இந்த வீட்டில் இருந்தபடியே இதை சமைக்கக்கூடிய டிஷ் உண்டு. இது மெயின் கோர்ஸ் இல்லை, இது அப்பிடைசர். சாப்பாட்டுக்கு முதல் இதை சாப்பிடுத்து நீங்கள் மெயின் கோர்ஸ் சோறோ இல்லாட்டி வேறு ஏதோ உங்களுக்கு அதுக்கு பிறகு சாப்பிடலாம். இது இருந்தால் வாய்க்கு இந்த ருசியை கூட்டுறதுக்காக தான் இப்படியான சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டவரை உங்களுக்கு இன்னும் சாப்பிட தோடும். அதுக்காக தான் இந்த அதை அப்பிடைசர்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இலகுவான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பாலை இதோடு சேர்த்து இறால் கலவையோடு சேர்த்து நீங்கள் இதில் சாப்பிட்டா இன்னும் இதை விட ருசியாக இருக்கும். இதை விட இன்னும் பலவிதமான டிஷ்ஷஸ்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட லீ டேஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதை விட டேஸ்டியான ரெசிபிகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.